விசேட போக்குவரத்து சம்பந்தமாக T20 உலக கிண்ணம் 2026 நாளை இலங்கை நியூசிலாந்து மோதல் கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப் நாளை பிப்ரவரி 25 நடைபெறவுள்ள T20 உலக கிண்ண போட்டியில் ஸ்ரீலங்கா நேஷனல் கிரிக்கெட் டீம் மற்றும் நியூசிலாந்து நேஷனல் கிரிக்கெட் டீம் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி கொழும்பிலுள்ள பிரேமதாசா ஸ்டேடியம் மைதானத்தில் இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகிறது. போட்டியை முன்னிட்டு விசேட போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் வீதிகள். போட்டி நடைபெறும் நேரங்களில் கீழ்க்கண்ட பகுதிகளில் வாகன போக்குவரத்து மட்டுப்படுத்தப்படும் அல்லது தற்காலிகமாக தடை செய்யப்படும். வின்சென்ட் பெரேரா மாவத்தை பிரிட்டோ பாபா புள்ளை பாலத்திலிருந்து, மெல்வத்தை பாலத்திலிருந்து செபஸ்டியன் கால்வாய் வீதி, நூறடி வீதி மற்றும் பன்சல வீதி சந்தி, மாளிகாவத்தை குறுக்கு வீதிகள் மற்றும் மைதானத்தை சூழவுள்ள கிளை வீதிகள். வாகன தரிப்பிட வசதிகள். ரசிகர்களுக்காக பின்வரும் இடங்களில் வாகன தரிப்பிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கிராண்ட் பாஸ் மெக்ஸ் பார்க் மற்றும் சதோசா வாகன தரிப்பிடங்கள். செபஸ்டியன் கால்வாய் வாகன தரிப்பிடம். ஆப்பிள் வத்தை, கோவில் வீதி மற்றும் நூறடி வீதியின் இருபுறங்களிலும். மைதானத்தில் கொண்டுவர தடை செய்யப்பட்டவை. பாதுகாப்பு காரணங்களால் பின்வரும் பொருட்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது. பெரிய பைகள் மற்றும் கண்ணாடி போத்தல்கள், ட்ரோன் கருவிகள், கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் சிறிய கத்திகள், மதுபானம் மற்றும் போதைப் பொருட்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகள். மைதானத்தின் உள்ளும் புறமும் சீருடை அணிந்த போலீசார் மற்றும் சிவில் உடையில் புலனாய்வு அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். உடல் பரிசோதனைகள் மற்றும் CCTV கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் முன்கூட்டியே மைதானத்துக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பரபரப்பான இந்த மோதலை காண ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரளுள்ளனர். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எமது ஸ்கை நியூஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.